ஹாய் சேலஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் வியூவர்ஸ். கொஞ்சம் சிம்பிளான சம் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்க எல்லாமே சிம்பிளான சம் தான். நீங்கள் வந்து நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து 72 வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். கொஞ்சம் சின்னதாக இடத்துல தான் போடுறேன், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து 7 2 டேபிளில் வருமா? வராது. அப்போ 7க்கு கம்மியாக இருக்க நம்பர் எடுக்கணும். 7க்கு கம்மியாக இருக்க நம்பர் என்னது? நம்ம வந்து 7க்கு கம்மியாக இருக்க நம்பர் வந்து 6 வந்து எப்போ வரும்? 3 2s are 6. அப்போ 6 போட்டாச்சு. 7ல் இங்கே சப்ராக்ட் போடுவோம். எப்பயும் 7ல் 6 போச்சுன்னா 1 கீழே. அப்போ அந்த 2 இறக்கணும். 2 எப்போ வரும்? 6 2s are 12. அப்போ இது 0 ஆச்சு. அப்போ ஆன்சர் என்ன? 36. ஓகேவா? இப்போ 16. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஜிட் பாருங்கள். ஒரு டிஜிட் 1, அதாவது 1 வராது. 4 டேபிளில் 1 வராது. அதாவது நம்ம டேபிளோட கம்மியான நம்பர். அப்போ 2 டிஜிட் எடுக்கணும். 2 டிஜிட் எடுக்கும்போது இது வந்து 16. அதாவது 16 எப்போ வரும்? 4 4s are 16. இப்போ ஆன்சர் 0 ஆச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் 4. இப்போ நம்ம வந்து சயின்ஸ் சம் பார்க்க போகிறோம். சயின்ஸ் சம் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். சயின்ஸ் சம்மில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த செஷனை எடுக்கிறோம். இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்சர் அதாவது நான் சம்மை நீங்கள் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஆன்சரை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக ஓகே. வந்து சரி, சயின்ஸ் சம்மில் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து சைன் வந்து நம்ம என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்றைக்குமே பெரிய நம்பரோட சைன் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே போட்டுருந்தோம். அப்போ பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ் போட்டாச்சு. சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். 7ல் 6 போச்சுன்னா, 6ல் 7 போச்சுனாலும், அதாவது 7ல் 6 போச்சுன்னா என்ன? ஆன்சர் 1. அப்போ ஆன்சர் +1. அவ்வளோதான் ஆன்சர். இங்கேயும் நம்ம வந்து பெரிய நம்பரோட சைன் தான் பண்ணணும். பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுருந்தோம். அப்போ 6ல் 4 போச்சுன்னா சைன் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால கழிக்கிறோமா, அதாவது சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போ ஆன்சர் -2. இப்போ நீங்கள் இங்கே டிஃப்ரெண்ட் நம்பர் நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பரோட சைன் போட வருவோம். பெரிய நம்பரோட சைன் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது இங்கே 6, இங்கேயும் கீழேயும் 6 தான் இருக்குது. இது ரெண்டுத்தில் நீங்கள் என்ன பெரிய நம்பர்னு சூஸ் பண்ணுவீங்க? ரெண்டும் ஒரே நம்பர் தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து சைன் வந்து அந்த சைன் வந்து பெரிய நம்பரானு பார்த்து போடுவோம்ல, அந்த ஆப்ஷனை விட்டுருங்க. அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம்? சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோமா? சப்ராக்ட் பண்ணோம்னா 6ல் 6 போச்சுன்னா என்ன? 0. அப்போ ஆன்சர் 0. 0க்கு வந்து சைன் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் நம்பர் லைன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் 0 இருக்கும். இங்கே +1 +2 +3ன்னு அப்படி போய்கிட்டே இருக்கும். இங்கே வந்து 0க்கு இந்த சைடு -1 -2 -3ன்னு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த நம்பர் லைன்லேயே. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, நடுவில் 0க்கு எந்த சைனும் கிடையாது. அப்போ 0க்கு நீங்கள் சைனே போடக்கூடாது. அப்போ தான் இதோட ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்து பார்க்கணும். அடுத்து பெரிய நம்பரோட சைன் பார்ப்போமா? பெரிய நம்பர் ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அப்போ நம்ம மைனஸ்னே போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஒரு நம்பரோட சைன் தான் பெரிய நம்பரோட சைன் பண்ணணும். நம்ம வந்து 2 நம்பருமே சேமாக தான் இருக்குது. அப்போ அந்த நம்பர் 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பரோட சைனை மட்டும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டோன்னா இது சைன் சேமாக இருக்குது. இப்போ ஆட் பண்ணணும். 6ஓட 6 ஆட் பண்ணால் 12. ஓகே. அடுத்து வந்து கீழே இருக்க சம். இப்போ 0வோட எது பண்ணாலும் அதே தான் ஆன்சர் -6. கீழே வந்து இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் சைன் ப்ளஸ், சைன் டிஃப்ரெண்ட் அந்த சப்ராக்ட் பண்ணணும் 2 ஆன்சர். இங்கே எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தமா? பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ஸு, 8ஓட 6 ஆட் பண்ணால் 14, அதாவது 14. இப்போ 0 இருக்குது. 0 இருக்குது. இப்போ வந்து நம்ம +7 அப்படியே போட்டுருவோம். ஓகே. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் எம்ஆர்பியோட கம்மி விலையில் எல்லா பொருளும் கிடைக்கும். இதுபோல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.